ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வினிஸ் வாய்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான், அது காலிஃப்ளவர் வச்சு செய்ய போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் காலிஃப்ளவர் இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து உப்பு, அப்புறம் மிளகாத்தூள், இது ரெண்டையும் நல்லா கலக்கி ஒரு 5 நிமிஷம் போல் மேரினேட் பண்ணி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறம் அதில் நம்ம இந்த காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து போட்டு நல்லா சாட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை எடுத்து தனியாக வச்சுட்டு அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா சாட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிட்டு கலர் மாறினதுக்கப்புறம் 3 பல் பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி, அப்புறம் முந்திரி, இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் பட்டை, ஏலக்காய், ஒரு கிராம்பு, அப்புறம் பிரியாணி இலை, அப்புறம் சோம்பு, இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த கலர் மாறுற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளியை நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். குட்டியாக ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் 2, அதையும் நல்லா கலந்து விட்டு இந்த பதம் வந்ததுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா அந்த பச்சை வாசம் சுத்தமாக போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டு வேக விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதில் மிளகாத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, இது 3 ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும், அதையும் நல்லா கலந்து விடுங்க. சேர்த்தி இந்த பச்சை வாசம், இதில் இருக்க பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தண்ணி வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் உங்களுக்கு வேணுங்கிற அளவு உப்பு வேணும்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் கலந்து விட்டுட்டு இந்த தண்ணியோட பதம் கொதிக்கிற மாதிரி வரணும். கொதிக்கிற டைமில் நம்ம இங்கே ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்த அந்த காலிஃப்ளவர், ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச காலிஃப்ளவர் உள்ளே ஆட் பண்ணிட்டீங்கன்னா, அதுவும் கொதிச்சு வர டைமில் அதில் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈவன் லஞ்சுக்கு கூட நீங்கள் இதை வந்து ஒரு மெயின் ரெசிபியாக எடுத்துக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். See you, bye, stay tuned. Thank you for watching.